ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். வணக்கம், சுமதி சமையல். இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் செய்ய போகிறோம். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இப்போ வேக வச்சுக்கலாம். இட்லி கொப்பரையில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இட்லி தட்டை வச்சுக்குவோம். நெல்லிக்காய் ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சுடு தண்ணியில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஆவியில் சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் தண்ணி கொதிய வச்சேன். மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி வெந்தால் போதும். ஒரு 5-7 நிமிஷம் தான் ஆச்சு. தண்ணி நல்லா கொதிஞ்சிடவும் சீக்கிரமே வெந்துருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். நெல்லிக்காயை ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். தூள் உப்பை போட்டு கொஞ்சம் நேரம் பெரட்டி மூடி வச்சுருப்போம். ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது மாதிரி நல்லா குளிச்சு விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே ஜாமான்லாம் தாளிச்சுக்குவோம். ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம். அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இது பொரியிற வரலையும் நல்லா வறுத்துக்குவோம். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். இது மாதிரி பொரியும் போது எடுத்து கொட்டி வச்சுக்குவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 50 நல்லெண்ணெய்க்கு மேலே ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் ஊறுகாய் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியிட்டோம். எண்ணெயிலே தூள் பெருங்காயம் இருக்குது, போட்டுக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். உப்பு போட்டு பெரட்டி வச்சுருந்தோம்ல, அதை இந்த எண்ணெயிலே கொட்டிக்குவோம். ஊறுகாயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதனால் எண்ணெயில் போட்டு தாளிச்சிடுங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். எங்கள் ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனு, அதனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும். எண்ணெயும் தாராளமாக விட்டுக்கோங்க. காரமும் அதே மாதிரியே தாராளமாக போட்டுக்கிட்டிங்கன்னா தான் ஊறுகாய்க்கு அந்த புளிப்புக்கும் இந்த காரத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி போட்டுக்கோங்க.
கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்குவோம், இல்லைன்னா கருகுன மாதிரி ஆகும். இந்த மிளகாய் பச்சை ஸ்மெல் போகிற வரையும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு அப்படியே திறந்தே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். தண்ணியெல்லாம் ஊற்றிட வேண்டாம். ஒரு வேளை தண்ணியெல்லாம் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி கதன்னு வேணும், சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், சீக்கிரம் தானே காலி ஆயிரும், அது சின்ன நெல்லிக்காய் தானே அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அந்த வேலையெல்லாம் செய்வோம். நான்லாம் செஞ்சுருக்கேன் சின்ன வயசுலலாம். அது மாதிரி செஞ்சிடாதீங்க, சீக்கிரம் கெட்டு போயிடும். இதே மாதிரியே எண்ணெயில் கொஞ்சம் சிம்மில் வச்சு இதே மாதிரியே வச்சுருங்க. கொஞ்ச நேரம் சிம்லேயே வச்சுருந்தேன். இந்த பச்சை வடையெல்லாம் கொஞ்சம் போயிருக்கு. இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல கடுகும் வெந்தயமும், அதை அப்படியே மேலே போட்டுக்கலாம். இந்த கடுகு நல்ல வாசங்கிறதோட ஊறுகாவும் சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்காக தான் நம்ம இந்த கடுகு சேர்க்குறோம். நல்லா ஒன்றா கிளறி விட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருப்போம். வச்சுருந்து எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதே மாதிரியே சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அவங்கவுங்க எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நானே 50 எண்ணெய் கொஞ்சம் கூட தான் இருக்கும் எண்ணெய் ஊற்றின எண்ணெய். நான் உங்கள்கிட்ட 50ன்னு சொல்லிட்டேன். நான் செக்கில் ஆட்டுனா எண்ணெய் வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் கூட ஊற்றிட்டேன். நீங்கள் கரெக்டாக 50 எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு அளவு தெரியல, அதில் நான் அளவு இல்லாமல் ஊற்றிட்டேன். எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க, ஊற்றி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.